தூத்துக்குடி மாவட்டம் பழையகாயல் அருகே உள்ள மீனவ கிராமம் வெள்ளத்தில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எந்தவித வாழ்வாதாரமும் இல்லாமல் தேவாலயங்களில் குழந்தைகளோடு தஞ்சமடைந்த கிராம மக்கள் அரசு நிவாரணத்திற்காக காத்திருக்கின்றனர். தென் மாவட்டங்களில் பெய்து வந்த அதிகனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளும் வெள்ளக்காடாக மாறின. அந்த வரிசையில் பார்க்கும்போது பழைய காயல் அருகே உள்ள அன்னை தெரேசா நகர், அம்ரோஸ் நகர், தாமஸ் நகர், கணேஷ் நகர் உள்ளிட்ட 5 மீனவ பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கின. இந்த வெள்ள பாதிப்புகளில் அந்த பகுதியில் இருந்த 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சிக்கிக் கொண்டன. வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் உடைமைகளை முழுவதுமாக இழந்த மீனவ மக்களின் வீடுகளும் இடிந்து சேதமடைந்தன. நீரின் உயரம் அதிகரிக்க தொடங்கிய போது வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் படகுகள் மூலமாக குடியிருந்த பகுதியை விட்டு வெளியேறினர். மொத்தமா நாங்க எல்லாமே அழிஞ்சு போச்சியா. வீட்டுல ஒரு பொருள் கிடையாதுயா. ஒரு சாமான் கொடுத்துட்டு நைட்டோட தான் இருக்கேன். என் புருஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி 10 நாள் ஆகுது. செக்கப்பு போன்றிருந்த மாத்திரை இல்லைன்னா அடைச்சிரும் சொல்லி இருக்காரு டாக்டர். அது எல்லாமே தண்ணியில போயிட்டியா. ஒரு பச்சை பிள்ளை கையில இருக்கேன். அந்த பிள்ளையால நாங்க உயிர் வாழ்றோம், இல்லைன்னா நாங்க செத்துருப்போம். ஒண்ணுமே இல்லையா. ஒரு வாரத்துக்கு வேணாயிட்டியா. தண்ணியில வளர்க்கிறையா. பழைய காயல் பகுதியில் உள்ள பேராலயங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் தங்க வைக்கப்பட்ட மீனவ கிராம மக்கள் எந்தவித தொலைத்தொடர்பும் இன்றி தவித்து வருகின்றனர். பால், உணவு உள்ளிட்டவை இல்லாமல் குழந்தைகளோடு தங்கியிருக்கும் மக்களுக்கு அருகில் உள்ள கப்பல் உரிமையாளர்கள் உணவளித்து வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க ஃபைபர் படகுகள், மீன் வலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றனர் அந்த மீனவர்கள். நாங்கள் வளர்த்த ஆடு மாடுகள், கோழியை, எங்களோட தேவையான இதான ஃப்ரிட்ஜு, அது எங்களுக்கு தேவை, அத்தியாவசிய தேவை, வீட்டுக்கு தேவையானதாக எல்லாமே சேதாரமாயிட்டு. ஆனால் யாரும் எங்களை இது வரைக்கும் தொடர்பு கொள்ள முடியலை. ஆனால் தொடர்பு கொள்ளவும் இல்லை. 18ஆம் தேதி சாயங்காலம் எல்லாருமே தொடர்பு கொண்டு வந்தாங்க. இப்போ தாசில்தார், விஏஓ, தலையாரி, அடுத்தாப்புல ஏடி ஃபிஷரிஸு எல்லாருமே எங்களை தொடர்பு கொண்டாங்க. அதுக்கு மேலே அவங்களாலையும் எங்களை தொடர்பு கொள்ள முடியலை, எங்களாலையும் அவங்கள்ட்ட பேச முடியலை. வெள்ளம் சற்றே வடிந்த நிலையிலும் வீடுகளின் நிலையை அறிய தண்ணீரில் நடந்து சென்று அவற்றை வேதனையோடு பார்வையிட்டு திரும்புகின்றனர் மீனவ மக்கள். மீனவர்களின் இந்த நிலைமையை புதிய தலைமுறை கள ஆய்வு செய்து வெளிக்கொண்டு வந்துள்ளது. உடனடியாக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு இந்த பகுதி மீனவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதுதான் இவங்களோட கோரிக்கையாக இருக்குது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் பழைய காயல் பகுதியிலிருந்து செய்தியாளர் வீரமணிகண்டன்.